தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் தாங்குவேன், வலது கரத்தினால் தாங்குவேன், நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன், நான் உன்னை தாங்குவேன். கர்த்தருடைய கரங்கள். கர்த்தர் தமது கரத்தினால் நம்மை தாங்குகிறவர். ஏசாயா 41:10, 46:3, சங்கீதம் 18:35, சங்கீதம் 63:8. கர்த்தர் தம்முடைய கரத்தினால் ரட்சிக்கிறவர். தேவனுடைய கரம் என்பது அது வரம். தேவனுடைய கரம் தயவுள்ள கரம். தேவனுடைய கரம் நன்மையான கரம். தேவனுடைய கரம் வல்லமையுள்ள கரம். சங்கீதம் 17:7-14. உம்மை நம்புகிறவர்களை உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கர்த்தர் தமது கரத்தினால் மூடுகிறவர். என் மகிமை கடந்து போகும் பொழுது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து கரத்தினால் உன்னை மூடுவேன். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். யாத்திராகமம் 33:22. கரத்தினால் மறைக்கிறவர். நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயில் அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஏசாயா 51:16, சங்கீதம் 91:1. கர்த்தர் தமது கரத்தினால் நம்மை உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. நாம் களிமண், கர்த்தர் குயவன். கர்த்தர் நம்மை உருவாக்குகிறவர் கரத்தினால். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். கர்த்தர் தமது கரத்தினால் நம்ம உயர்த்துகிறவர். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கரத்தினால் ஆகும். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை உயர்த்தினார். கர்த்தர் கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். 1 ராஜாக்கள் 8:15-24. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, உங்கள் யாவருக்காகவும் ஜெபித்திருக்கிறேன். தொடர்ந்து ஜெபித்து வருவேன். நிச்சயம் இந்த குழுமத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.